இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய உரையாற்றுக்கு முன்னாடி நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கட்சியின் சார்பாக எல்லோருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். பட்ஜெட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட்ஜெட் என்ன இருக்கு, எப்படி இருக்கணும்? இந்த பட்ஜெட் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள் இன்னைக்கு திமுக இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்ல தமிழகத்தை பத்தி ஒரு துண்டு கூட இல்ல, அது ஒரு பட்ஜெட்ல ஒரு துண்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. யூபிஏ கவர்மெண்ட் 10 வருடங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்களே, அதுல 2013 துண்டு இல்ல, ஒரு குண்டு தான் வெடிச்சுது. அப்புறம் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. யாராவது பேசினாங்களா? நீங்க சொல்லுங்க. 2011 டாக்டர் கலைஞர் அவர்கள் திருப்பூருக்கு வந்தாரு. இங்க வந்த உடனே என்ன சொல்லிருக்காரு? அந்த தேர்தல்ல இங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் திறக்கப்படும், இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு நான் வந்து ஒரு மாவட்டத்துல ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படும் நான் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. திமுக பட்ஜெட்ல திமுகக்காக இல்லைன்னா தமிழகத்துக்காக பட்ஜெட்ல எதுவுமே இல்ல முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. ஒண்ணு, அவர் பட்ஜெட் ஃபுல்லா படிக்கல, இல்ல அவர் கணக்குல வீக். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு உறுதியாக கணக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ ப்ரொஃபசர் அவர்கள் தினகரசர் அவர்கள் பேசியிருக்காரு, தெளிவாக பேசியிருக்காரு. மலர்கொடி அக்கா பேசினாங்க, தெளிவாக பேசுறாரு. ஆடிட்டர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. படிச்சவங்க நல்லா தெளிவாக பேசியிருக்கிறார். நம்ம படிச்சவங்க கிடையாது, ஆனா நம்ம படிச்சுட்டு வந்துதான் பேசுவோம். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் அது கூட பண்றது இல்ல. ஒரு துண்டிச்சிட்டு யாராவது எழுதி கொடுப்பாங்க, அது பார்த்துட்டு சரி, வயசுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் முறையில அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்போ தமிழகத்துல வந்து எதுவுமே பண்ணல சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் இருந்திருக்கு. அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல 10 தடவை உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது எவ்வளவு கொடுத்தாங்க? தமிழகத்துக்கு எவ்வளவு வந்தது நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 8053 கோடி மட்டும்தான். 8053 கோடி 10 வருடத்துல. ஆனா 11 வருடத்துல இந்த 11 பட்ஜெட்ஸ்ல இதுவரைக்கும் பாஜக சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக தமிழகத்துக்கு மட்டும் 1,70,70,000 கோடி கொடுத்தாங்க. இது எப்படி எதுவுமே தரலன்னு அவங்களால சொல்ல முடியும்? நேஷனல் ஹைவேஸ் சொல்லும் போது நேஷனல் ஹைவேஸ்க்கே வந்து இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? கிட்டத்தட்ட 47,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் நேஷனல் ஹைவேஸ்க்கு. இல்ல சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் ஒரு ரிங் ரோடு இருந்தாலும் ஒரு பைபாஸ் இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒரு ரிங் ரோடு ஒரு பைபாஸ் எந்த ஒரு பெரிய நெடுஞ்சாலை நீங்க பார்க்கும்போது அது வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் வந்து ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்தது. அது பாஜக ஆட்சி. இன்னைக்கு நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு வண்டியில ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. தமிழகத்துல எதுவுமே பண்ணல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணணும்? 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது 2 லட்சம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்துல 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாதா? நீங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்துறீங்க? அப்போ நீங்க வந்து சொல்றீங்க எங்களுக்கு நீங்க பாருங்க எல்லா இடத்துல உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, உங்களுக்கு டோல்கேட் இருக்கு. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா டோல்கேட் வழியில எல்லா வகையிலயும் எல்லா ஸ்டேட்லயும் வருமானம் நல்லா இருக்கு. தமிழகத்துல மட்டும்தான் வருமானம் இல்ல. ஏன்னா இவங்க வந்து கீழே இவங்களுடைய டிரைவரும் வந்து வண்டிக்கு முன்னாடி ஒரு திமுக கருப்பு சிறப்பு ஒரு கோடி வச்சுட்டு எங்க கிட்ட யாருமே வந்து சார்ஜ் பண்ண கூடாது. கட்சி சம்பந்தப்பட்ட யார் இருந்தாலும் அவங்களுக்கு கேசஸ் கிடையாது, சட்டம் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது, டோல்கேட் கிடையாது. எங்குமே காசு கொடுக்க தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும்னா ஃப்ரீயா வந்து ஹோல்சேல வாங்கி 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 பழகுனதுனால ஊழல் மட்டும் தெரிஞ்சவங்க இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன தெரியாம முதலமைச்சர் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. ஆவுனா உதயநிதி அவர்கள் நீங்க வந்து மதுரையில வந்து எய்ம்ஸ் வைக்க போறீங்க, இன்னும் செங்கல் கூட வைக்கலைங்கிறீங்க. எப்பா எய்ம்ஸ் வந்த உடனே அவங்க அப்படியே ஆரம்பிக்க முடியும்? முதல்ல நீங்க எவ்வளவு வந்து பேசிருக்கீங்க. ஏன் நீங்க வந்து 2021 அவ்வளவு பேசுறீங்க. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 4 வருடத்துல நீங்க மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? தெரு சாராய கடை ஓபன் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாங்க பள்ளிக்கூடம் திறக்க வைப்போம்னு சொன்னாங்க, பண்ணீங்களா? மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க?
ஆகும்னா பெண்கள் பத்தி நான் வந்து இருக்கேன்னு சொல்றது எங்க? ஒவ்வொரு காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல 10 நிமிடத்துக்கு ஒரு முறை ரேப்பிங் நியூஸ் மட்டும்தான் இருக்கும். பேப்பர் தொடர்பாக இங்கே கற்பழிப்பு, அங்க வந்து கொடுமை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற உங்களுக்கு சார், நீங்க முன்ன பின்ன வண்டி வச்சுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டு விட்டு வெளியில வாங்க, உங்க ரோடு மட்டும் தான் நல்லா இருக்கு, மீதி ரோடு வந்து எப்படி வந்து வெட்டி வச்சிருக்காங்கன்னு நீங்க வாங்க வெளியில. பொதுமக்கள் நடக்கிற ரோட்ல வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு தெருவுல ஒரு இட்லி கடை வைக்கிற ஒரு அம்மா இருந்தாலும் சரி, ஒரு பூ கடை வைக்கிற ஒரு அம்மா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இந்தியா உருவாக்குறது பிரதமர் மோடி அவர்கள். காசு கையில வச்சுட்டு போகணும்னு அவசியமே இல்ல. மொபைல்ல உங்களுக்கு பேடிஎம் இருக்கும், ஜிபே இருக்கும், அதுல வந்து நீங்க காசு கொடுத்துடலாம். நீங்க ஒரு தெருல போயிட்டு எங்கேயாவது ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு நீங்க கேஷ் எடுத்தீங்கன்னா அம்மா ஸ்கேன் பண்ணிடுங்கிறாங்க. என்னது அவ்வளவு பெருமையா இருக்கு. கோயில் வாசல் அம்மா கிட்ட பூ வாங்குறாங்க, பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுங்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் கொண்டு வந்தது யாரு? இந்த 11 வருடத்துல நம்மளுடைய ஆட்சியில, பாஜக ஆட்சியில பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும் போதுதான் இவ்வளவு நல்ல திட்டங்கள், இவ்வளவு ஒரு முன்னேற்றம் நம்ம இந்தியாவுக்கு பார்த்திருக்கோம். எங்கேயோ வந்து ஒரு 150க்கு கீழே இருக்கிறது இந்தியா இன்னைக்கு 5வது இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல 3வது இடத்துக்கு நம்ம வந்து போக போறோம். இதுக்கு காரணம் யாரு? 7 வருடங்கள் நீங்க வந்து யூபிஏ கவர்மெண்ட் இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில எதுவுமே நடக்கல. எங்கேயாவது இந்தியாவில இருந்து வெளியில போனாக்கா ஓ நீங்க ஊழல் நடக்கிற நாட்டுல வந்திருக்கீங்களா கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறோம். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தோன்னே வெல்கம் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அதுக்கு காரணம் யாரு? நரேந்திர மோடி அவர்கள், பாஜக ஆட்சி மட்டும்தான். நரேந்திர மோடி ஹே து மும்கின் என்ன சொல்லுவாங்க, மோடி ஹே து மும்கின் இதான் ஹேஷ்டேக் எல்லா இடத்துலயும். இந்த பட்ஜெட்க்கு அப்புறம் மலர்கொடியக்கா சொன்ன மாதிரி ஹிந்து இது வரைக்கும் அந்த பத்திரிகை பாத்தீங்கன்னா பாஜக இருந்து பிரதமர் மோடி பார்த்துட்டு வெறும் தவறுகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு எடுக்க வேண்டிய ஹிந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட் பார்த்துட்டு பாராட்டி நம்மளை பத்தி எழுதியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் இருக்கு. உங்களுக்கு கூட்டணியிலேயே இருக்கிறவங்க சசி தரூரை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாரும் சசி தரூரை பாராட்டி பேசியிருக்கிறாரு. பிரதமர் மோடி அமெரிக்கா போறாரு, பிரான்ஸ் போறாரு. அங்க 2 பேரும் பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய பிரதமர் பார்த்துட்டு இவ்வளவு அருமையா பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் உங்க கட்சியில இருக்கிறவங்க, உங்க கூடவே இருக்கிறவங்க எப்பவுமே தவறாக பேசக்கூடியவங்க இன்னைக்கு பாராட்டி பேசுறாங்கன்னா நிச்சயமாக எங்கேயும் ஒரு நல்லது நடக்குது இல்ல. நல்லது நடக்கும் போது கூட எதிரி நம்ம பார்த்துட்டு பாராட்டி இருக்காங்க. அது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு புரியலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு ஐடி ஸ்லாப் மட்டும் இல்ல, இதுல 87% மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா போன வருடம் டாக்ஸ் கட்டினவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த 12 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். அதே மாதிரி நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடந்துட்டு. நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரேப்பிங் நியூஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு பெண் ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க, 4 மாசமா கர்ப்பிணி. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு 3 ஆசிரியர்கள் வச்சுட்டு ஒரு குழந்தை மேல வழிபடுவேன். இதெல்லாம் நடக்கும் போது பொள்ளாச்சியில நடந்தது எல்லாருக்கும் தெரியும். நிர்பயா ஃபண்ட் வந்து 1000 கோடி உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அது என்ன பண்ணீங்க? நீங்க இவ்வளவு 1,70,70,000 கோடி உங்களுக்கு கொடுத்திருக்க நன்தொகைகள் எல்லாமே வர 1 by 1. ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? எங்களுக்கு ஒண்ணு தரல, அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து கரகாட்டக்காரர்ல வந்து கதை இருக்கும் பாருங்க, வாழைப்பட கதை. நான் கொடுத்தேன் 2 ரூபா, நீ எவ்வளவு வாங்கின? 2. ஒண்ணு இது இருக்கு, இன்னும் நீங்க அதான் இது. அதே மாதிரி நாங்க கேட்டாக்கா அது என்ன? அதான் இது. நாங்க கேட்டது 1,80,000 கோடி எங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவு பணம் கொடுக்குறோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் இது. ஒண்ணுமே பதில் வர மாட்டேங்குது. கேட்டாக்கா பதில் கேள்வி கேட்க கூடாது. ஏன் கேள்விக்க கூடாது? நீங்க வந்து டெமோக்ரஸியா நீங்க கொண்டு போறீங்க, இல்ல நீங்க வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இங்க அரிஸ்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. டெமோக்ரஸினா நாங்க பணம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுக்குறோம். மத்த மாநிலத்தை விட அதிகமாகவே தமிழகத்துக்கு கொடுக்குறோம். மத்த மாநிலம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு அதிகமாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதுக்கு பதிலே வரமாட்டேங்குது. ஏன் பதில் வரமாட்டேங்குதுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வீட்டுல வச்சாக்க எங்க இருந்து பதில் வரும்? உழக்கு பேர் போனது திமுக காங்கிரஸ், அந்த கூட்டணி இன்னும் ஒன்னா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இங்க அதான் இப்போ பிரஸ் கான்பரன்ஸ்ல கேட்டாங்க, இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து 67 கடைசியா அவங்க ஆட்சி பார்த்தாங்க.
அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவங்களால 50 வருடங்களாக அவங்களால தனியா நிக்க முடியுதா? பாஜகவுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் தனியா நின்று காட்டுவேன். அந்த துணிச்சல் இருக்கு. ஏன்னா நாங்க பண்றதுலயே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, எங்களை வாக்களிப்பாங்க. அது மட்டும் உறுதியா இருக்கும். 3வது முறை பிரதமர் மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வாக்களிப்பாங்க, எங்களை புரிஞ்சுக்குவாங்க. வாழ்நாள் பூரா அத்தனை வழக்கலாக அவங்களுக்கு வந்து வெறும் வந்து திராவிட பாலிசி மட்டும்தான் சோறுன்ற மாதிரி அது மட்டும் தான் சொல்லி வளர்த்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு திமுக பாஜக பார்த்துட்டு பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய வளர்ச்சி, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் நீங்க காங்கிரஸ் தனியா நிக்க முடியாது. திமுக யார் அவங்களுக்கு அவங்களுடைய ஊழலுக்கு வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுடைய சேர்ந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த பாலிசியில இந்த 2025-26 உடைய பட்ஜெட் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சலுகைகள் கொண்டு வந்ததுனால தமிழகத்தை வாழ்ற மக்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன் எல்லா பட்ஜெட்லயும் திஸ் இஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு எழுதி வச்சிருக்க முதலமைச்சர் அவர்களே. தமிழகத்துக்கு எதுவுமே இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க ஒரு பாலிசியில திஸ் இஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு எங்க அது எழுதி இருக்கா? நான் இதே நேரத்துல அரசியல் விட்டு வெளியில போறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க எனக்கு. நாங்க கேள்வி கேட்டா, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா மடியில கனம் இல்ல. நாங்க கேள்வி கேட்டா ஒரு பதில் வராது. வெறும் அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கீங்க. பெண்கள் பார்த்து இழிவாக ஸ்டேட் மேல ஏறி அசிங்கமா பேசுங்கன்னா அதுதான் உங்க கட்சி, இதுதான் பாஜக. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நோ கொலாட்ரல் கிரெடிட் பத்தி புதிய நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயே பெண்கள் வந்து ஒரு புது பிசினஸ், பெண்கள் எப்பவுமே வந்து சொந்த காலில் நிக்கணும். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, நாரி சக்தி பிரதமர் சொல்லும் போது விக்சித் பாரத் 2047 ஒரு விக்சித் பாரத் இருக்கணும். ஒரு 100 வருடங்கள் பாரத் தேசத்துக்கு வந்து ஒரு சுதந்திரம் கழிச்சிருக்கு. அப்படி நம்ம கொண்டாடிட்டு இருக்கும் போது நிச்சயமாக ஒரு விக்சித் பாரத் இருக்கும் போது அதுல பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கணும்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல நீங்க பாருங்க, 8 வருடங்களாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக நமக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, அதுவும் தமிழகத்துல இருக்கிறவங்க அவங்க பேசும்போது அவ்வளவு சாஃப்டா ஒரு நீங்க பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது எத்தனை பேர் அவங்களை நேரில் சந்திச்சிருக்கீங்கன்னா தெரியல, பட் பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் நேர்ல பேசுங்க அப்படின்னா ஓகேங்க, அவங்க பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கும். ஒரு எவ்வளவு பெருமையா இருக்கு ஒரு பெண் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது. ஏன் இருந்தாங்களே யூபிஏ கவர்மெண்ட்ல ஒருத்தர் தமிழகத்துல சார்ந்தவங்க தானே, அவர் மகன் அவங்க குடும்பம் இது மட்டும் தானே பார்த்தாங்க. பட்ஜெட்ல என்ன பண்ணாங்க? நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி நண்டு கதை தான். நானும் போக மாட்டேன், உங்களும் வளர விட மாட்டேன்னா தமிழகத்துல முதலமைச்சர் அப்படிதான் இருக்கிறாரு. எல்லாமே வசதி பண்ணி கொடுத்தாலும் நானும் வளர மாட்டேன், இந்த தமிழகமே வளரக்கூடாது. நான் வளர மாட்டேன்னா ஒரு மனிதராக நான் வளர மாட்டேன். பேங்க் பேலன்ஸ் எந்த எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. நான் வரும்போது பார்த்தேன் அவருடைய மொத்தம் சொத்து ஒரு தேர்தல வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு. 8 கோடி தான் காமிச்சாரு. நானும் பக்கம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 21 கோடி காமிச்சாங்க. இது என்ன இவர் 8 கோடி காமிக்கிறாரு? பக்கம் ஆயிடுச்சு. அவ்வளவு ஏழையா, கொஞ்சம் லோன் கொடுக்கலாமா நான் யோசிச்சேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது மக்கள் நம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தை வாழ்ற மக்களுக்கு முட்டாள் கிடையாது. எல்லாமே எஜுகேஷன் பாலிசி வரும்போது அவ்வளவு நல்ல வகையில மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கல்வி ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு கல்விக்காக எவ்வளவு கடன் வந்து நீங்க வந்து உள்நாட்டிலேயே நீங்க படிக்கிறீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு, அதுவும் உங்களுக்கு வந்து அந்த லோன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் சொன்னாரு பாருங்க, சார் சொன்னாரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதுல வந்து கஸ்டம்ஸே கிடையாது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம கஷ்டப்படும் போது நீங்க வந்து லைஃப் சேவிங் ட்ரக் வரணுமா, ஐயோ அதுக்கு டாக்ஸஸ் எவ்வளவு இருக்கும், அதுக்கு கஸ்டம் டியூட்டி எவ்வளவு இருக்கும், அதெல்லாம் பயப்படாம உங்க வீட்டுல யாருக்கும் அந்த உடம்பு சரியில்லை ஒரு லைஃப் சேவிங் ட்ரக் 36 1 2 இல்ல 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் ஃபுல்லா வந்து கஸ்டம்ஸ் ரிலீஃப் இருக்கு, கஸ்டம்ஸே கிடையாது. நம்மளுடைய விவசாயிகள் சொல்லும் போது
ஹையஸ்ட் அலோகேஷன் பட்ஜெட்ல தமிழகத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க 1,52,000 கோடி. தமிழகத்துல வாழ்ற விவசாயிகளுக்கு எங்களுக்கு எதுவுமே வரல, எங்களுக்கு எதுவுமே வரல, எங்களுக்கு எதுவுமே வரல ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. 1,52,000 கோடி இது வரைக்கும் கொடுத்திருக்கோம். அப்போ நம்மளுடைய விவசாயிகள் எங்க இருக்காங்க? நம்ம கூட தானே நிக்கணும், அவர் நம்ம கூட தானே இருக்கணும். இவங்க அங்கிருந்து வாங்கிட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தி பிகெஸ்ட் ரயில்வே உங்களுக்கு வந்து தமிழகத்துல இது வரைக்கும் சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு 62,000 கோடி கொடுத்திருக்கோம். 62,000 கோடி. செகண்ட் பேஸ்க்கு 14 கோடி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ரயில்வே டிராக்ஸ்க்காக 2,242 கிலோமீட்டர் எலக்ட்ரிக் ரயில்வே டிராக்ஸ் ரெடி பண்றதுக்கு 30,000 கோடி தனியா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே கனெக்டடா இருக்கணும். மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவே கிட்டத்தட்ட 47,000 கோடி உங்களுக்கு நேஷனல் ஹைவேக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நிர்பயா பேசியாச்சு கொடுக்கல. அப்புறம் நீங்க வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வந்து லோன் பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 50 லட்சம் கொஞ்சம் ஏத்தி கொடுத்திருக்கோம். எங்க 3 லட்சம், இங்க சாரி 10 லட்சம். 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் உங்களுக்கு ஏத்தி கொடுத்திருக்கோம். நான் டோல்கேட் சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போகணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாமே வசூல்ல தான் இருக்காங்க. கொடுக்குற மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறோம், அந்த வாங்குறதுக்குன்னா மனசு இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. விவசாயிகள் சொல்லும் போது நம்ம திருப்பூர் பகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பல்லடம் இருக்கட்டும், உங்களுக்கு காங்கேயம் இருக்கட்டும், அவினாஷி இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் விவசாயிகள் எவ்வளவு அவங்களுக்கு சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப இருக்கிற திட்டத்தை அடிப்படையில அவங்களுக்கு எவ்வளவு பிளஸ்ஸா இருக்கும் நம்ம எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். பாஜக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திட்டம் வரும்போது தமிழகத்துல மட்டுமில்லை, இந்தியால ஒவ்வொரு இடத்துல மக்கள் அதுக்கு பலன் அடையணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து எல்லா திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இம்மீடியட்டா நடக்கணும்னா நீங்க இம்மீடியட்டா ஏதாவது பண்றீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு நடக்கணும். 2019 நீங்க ப்ராமிஸ் பண்ணது இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணல. சொன்ன உடனே அடுத்த நாள் நடக்கணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதான் சொன்ன ப்ராசஸ் என்ன இருக்குன்னா அவங்க மைண்ட்ல ப்ராசஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து பொய் சொல்லி 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 எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேர்தல் நேரத்துல வெறும் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க, பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் பூசாமே வாய் வந்து பூசாமே அவங்க பொய் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பாஜக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க எது செஞ்சாலும் யோசிச்சு இது முடியுமா முடியாது, இது சாத்தியமாகுமா ஆகாது, அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு உட்கார வச்சுட்டு பிரதமர் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் கூட எல்லாமே இது சாத்தியமா, ஒரே விஷயம் பிரதமர் கேட்கிறாரு, இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரோம், இது சாத்தியமா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, மக்களுக்கு வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், மக்களுக்கு பொய் ஆசைகள் கொடுக்க வேண்டாம், முடியுமா இதுன்னு கேட்கும் போது முடியும், இது சாத்தியம் அப்படி சொல்லும் போதுதான் அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில போய் சேருது. சும்மா போய் பேசுறதுக்காக பாஜக கிடையாது, பிரதமர் மோடி கிடையாது. நம்ம எல்லாரும் வீடு கட்டி கொஞ்சம் ரெண்டுக்கு கொடுத்துருவோம், நமக்கு மாசம் மாசம் கொஞ்சம் வருமானம் இருக்கும் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் அந்த ரெண்ட் நீங்க வரும்போது வெறும் 2,40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இருந்தது. ஆனா இப்போ அதுவும் தாண்டி 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு.